ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு துஷாருக்கு வந்துட்டு நரம்பு புடைக்க, அதாவது இந்த ரச்சகன் படத்தில் வந்து நாகார்ஜுனுக்கு வந்து சைடில் நரம்பு புடைச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோவம் வருது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ரிவைண்ட் பண்ணி அந்த லைவ் போய் பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, அதாவது துஷார் வர வர என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா நல்லவராக இருக்காரு, திடீர்னு பார்த்தா நல்லவராக எப்போ இருந்தார் கேட்டுறாதீங்க. அவர் திடீர்னு காலையில் கோவம் வந்துச்சுல, சிட்டிக்கு கோவம் வந்துச்சுல, இப்போ வந்துட்டு பழைய ஃபார்ம் போகிறார். பழைய ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஜய் பார்வதி கண்டாவே வந்துட்டு துஷாருக்கு பிடிக்காது. அப்படியே வந்து உள்ளுக்குள்ள அப்படி நெருப்பு மாதிரி கொதிக்கும் இல்லையா. இன்றைக்கி வந்துட்டு பெருக்கிட்டு இருக்காரு. இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க, அவரும் வெறும் சர்வெண்ட் மாதிரி. அப்போது இவங்க வந்துட்டு இங்கே வந்து பிரஜனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, நடுவில் தொடப்பத்தை வச்சு நின்றுட்டு இருக்காரு. எந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் முன்னாடியாவது வேலை செய்கிறவங்க தொடப்பத்தை வச்சு நின்றுட்டு இருப்பாங்களா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீன்றாங்க, கண்டுக்கவே இல்லை. அப்புறம் பிரஜன் சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு நகர்றாரு இந்த துஷார். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அப்போயே வந்துட்டு இந்த முரத்தில் கால் பட்டுச்சு போலுது. அந்த இடத்துல முரத்தை வச்சதே இவர் தப்பு, பட்டுச்சு போலுது. அவங்க ஏற்கனவே டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா பிரஜன் அவ்வளோ மட்டமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போ இவருக்குள்ள சொல்லி முடிச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது அவர் குப்பையை பண்ணியிருப்பார் போல. அந்த குப்பையில் கால் பட்டுச்சு போல இருக்கு. இல்லை அவர் மேலே லைட்டாக அப்படி உராசிச்சுட்டு போயிச்சான்னு தெரில. இது ஒரு பெரிய குத்தம் மாதிரி மேனேஜர் விக்ரமை கூப்பிட்டு பாருங்க, இப்படி அள்ளிக்கிட்டு இருக்கங்க, அந்த இடத்துல இப்படி போகிறாங்க, எனக்கெல்லாம் செம்ம கோவம் வந்துடுச்சுங்க அப்படின்றாரு. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. இந்த பையனை வச்சுட்டு என்ன படம் தெரியலையே, இவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி மொக்க பண்ணின்னு திடீர்னு பார்த்தா நேற்று நல்லா டான்ஸ் பண்ணான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அரோரா பெண்ணெல்லாம் சுற்றுறது இல்லைன்னு. நான் சுத்தாமல் இல்லைங்க, எனக்கு ஃபுல்லாக வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலையை போட்டாங்கன்றாரு. அப்படி சொல்ல வரீங்களா, ரைட்டரா அப்படின்னு. இது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் முன்னாடி தொடப்பத்தை வச்சு நிற்கலாமா? எங்கே ஹோட்டலையாவது நடக்குமா? இதில் என்ன கொடுமைனா யாருமே வந்து கேரக்டரை பண்ண மாட்டாங்க. பிரஜன் வந்துட்டு விஜய் பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது ஹெட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறதில்ல. பிரவீன் சுத்தமாக கொடுக்கறதே கிடையாது. கனி கூட பரவாயில்லைங்க, கனி கூட நிறைய இடங்களில் சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்களாம் இந்த வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க பாருங்கள். இந்த ரம்யா இருக்குது பாருங்கள், எஃப்ஜே, அப்பா முடியலாம் சாமி. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி பண்ண வேலைகள் தான் இதுக்கு முன்னாடி அட்டகாசம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் பாஸ் வந்து போன வாட்டி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்குன்னு. இப்போது நீங்கள் அந்த பர்சனல் பேக்கேஜஸை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், துஷார் வெர்சஸ் விஜய் பார்வதி, இதில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.